நம்ம தாய்மொழி வழியில கல்வி பயின்றாலே நாம எல்லாரும் புத்தாலிகளாகலாம். சான்ஸ்கிரிட்டையும் பயின்றாக்க நல்லபடியா மூல வளர்ச்சி ஆகுதுன்னு ஜெர்மனியில அறிவியல் ஆராய்ச்சி சொல்றது. நீங்க தமிழையும் சான்ஸ்கிரிட்டையும் இந்தியா ஃபுல்லா கரிக்குலம் கம்பல்சரி ஆக்கி பாருங்க. நான் எடுத்த அவுட் ஆஃப் சிலபஸ் பாடத்துடைய பலன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். வெறும் தமிழையும் சான்ஸ்கிரிட்டையும் மட்டும் வச்சு குழந்தைகளுக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்க முடியாது சார். இப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்க. சைனால சைனீஸ தாய் பாஷையா வச்சிருக்கிறவங்க சைனீஸ் தமிழ் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு தமிழ் வழி கல்விதான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையம் நம்ம ஆரம்பிச்சா சைனீஸ் படி ஆட்டி அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். மாநிலத்துல தான் இப்படி இல்லக்க மத்தியில இன்னும் 500 ஆண்டுகளை தாண்டாம நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்தி படின்னு திணிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், சான்ஸ்கிரிட்டையும் பகவத்கீதையும் ஏன் நம்ம ஸ்கூல்ல கம்பல்சரி ஆக்க கூடாது? சார், இது ஒரு செக்குலர் நேஷன். நீங்க சொல்ற மாதிரி பகவத்கீதை எல்லாம் கம்பல்சரி ஆக்க முடியாது. அப்படி பண்ணா நம்ம பைபிளையும் குரானையும் புறக்கணிக்கிற மாதிரி இருக்கும் சார். ஏன் மேடம், பைபிளும் குரானும் எந்த நாட்டுல நம்ம நாட்டுக்கு வந்ததோ அந்த நாடுகள்லயே பகவத்கீதையை கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க ஸ்கூல் கரிக்குலம்ல. உங்களுக்கு என்ன மேடம் பிரச்சனை?